வணக்கம். நான் தங்கத்துறை தயானி. இன்று நான் எது சம்பந்தமாக பேச போறேன் என்றால், என்னுடைய தந்தை இந்த பாசிச புலிகளால் கடத்தப்பட்ட நாள் பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். இப்போ நான் அதை பற்றி பேச வழி கிடைக்கல. அந்த முட்டாள் இந்த பிரபாகரன் என்ற மொக்கனால முட்டாளாக்கப்பட்டு இப்பவும் அந்த முட்டாள்தனத்துல இருந்து விடுபட இல்லாமல் இருக்கிறார்கள் இருக்கிறேன் தானே. பொம்பளைகளை மதிக்க தெரியாது, வீட்டில இருக்கிற பொம்பளைகளை பாதுகாக்க தெரியாது, பொது வழியில பொம்பளைகளோட இந்த மாதிரி நாகரிகமாக கதைக்க பேச தெரியணும்ன்றது தெரியாதாக்கள், அவதூறுபடுத்துறது, ஆபாசமாக பேசுறது, சித்தரிக்கிறது, அந்த மாதிரியாக குறிப்பாக நாங்கள் சொல்ல போன அந்த கடைசியாக துணுக்காய் சம்பவத்தில் நான் ஒரு பொம்பளை, நான் என்னுடைய அந்த சம்பவம் துணுக்காய் சம்பவம் வரலாறு தெரியாததுகள் வந்து நின்று அதில் நீ நான் எட்டி புடி கண்டு அந்த கையோங்கி அப்படியெல்லாம் நடந்து கொண்டார். ஒரு தடவை தெரியும் உங்களுக்கு, அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியில் இருக்கிற பிரசாத்னு சொல்லிவிடும். இந்த ஒவ்வொரு போயாடைக்கும் வந்து நிற்பார் இங்கே காணி பிடிக்கிறதுக்கு தையட்டியில், அங்கே இருந்து இங்கே வாரவர் காணி பிடிக்கிறதுக்கு. அவற்றை மனசி இட்டைக்கும் ஒரு அரச பாடசாலை ஆசிரியை. அந்த மாதிரியாக்கள் தான் இப்ப அவதூறுபடுத்த பேக் ஐடியெல்லாம் வந்து விமர்சனங்கள் பண்றதுக்கு வரிவினம் இப்ப பாஞ்சு கொண்டு இந்த வீடியோ நான் வெளியிட அவைக்கெல்லாம் பயந்தால் நான் இல்லை, நான் பொம்பளை. சரியும், நீங்கள் ஆம்பளையாக இருந்து கொண்டு உங்களால் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷர், சும்மா நிவாரணத்துக்கும் காசுக்கும் அரசியல் நோக்கத்துக்கும் இல்லாத ஒன்றை உருவாக்குறாக்கள் மாதிரி இல்லை நான். சரியா, நான் அரசியல் நோக்கத்துக்காகவும் இல்லை, காசுக்காகவும் இல்லை, இல்லாத ஒன்றை உருவாக்கவும் இல்லை. நடந்த சகல உண்மைகளையும் தான் இப்ப வெளிக்கொணர்றதுக்கு வந்திருக்கிறேன். பாதிக்கப்பட்டது நான், இது என் தனிப்பட்ட விஷயம். சரியோ, இது எனக்கு நடந்த என் குடும்பத்துக்கு புலி பரதேசிகளால இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டம். சரியோ, இழந்தது என்ற ஒரு சொத்து பத்தியோ அசையா சொத்தோ அசையும் சொத்துக்களையோ இல்லை, என்னுடைய ஒரு உயிரை, என்னுடைய தலைமைப்பிடம், என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். சரி, இந்த விஷயத்தை வந்து என்னால் அழாம கூட ஒரு காலமும் சொல்ல முடியாது. என்றாலும் நான் என்னுடைய வைராக்கியத்தில் இன்றைக்கு நான் அதை திரும்பவும் சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால், கடந்த 1990ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி இன்றைய இந்த நாள் மாதிரி ஒரு நாள் தான். இரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடப்பட்ட நேரத்தில் இந்த படிப்பறிவில்லாத பிரபாரன் என்ற மொக்கன் வழிப்பறி வாங்கி கொள்ள பொம்பளை சேட்டை பொம்பளை பொறுக்கியவன், படிப்பறிவு நாகரிகம் இல்லாத ஒரு மோடன், சொல்லப்போனா கொலகாரன், தமிழ் மக்களை கொண்டு திண்ட கொலகாரன் அவனோட சேர்ந்த ஒரு கூட்டம் உண்டு. இரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில வந்து என்ற வீட்டில், எங்களுடைய சுண்ணாமத்தில் அமைந்திருந்த வீட்டில் என்னுடைய தந்தை அம்மா, நாங்கள் 4 குழந்தை, எனக்கு அப்போது 6 வயசு இருந்த நேரத்தில், நித்திரையில இருந்த நேரத்தில் வந்து கதவை தட்டி உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி, அந்த நேரத்தில் எனக்கு வரையிலாது பிள்ளைகளை மனுஷியை விட்டுட்டு வரையிலான்னு சொன்ன எனது தந்தையை பலாத்காரமாக சேட்டு போட்ட பாதியில இழுத்து கொண்டு போய் வெளியில வாகனம் ஒன்று நின்று அதை வெள்ளதான் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. சரி, அடுத்த நாள் 21ஆம் தேதி மாசி மாதம் 21ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு. அடுத்த நாள் நாங்கள் என்னண்டா அந்த சுண்ணாது கிட்ட கந்தரோட ரோட்டில் ஒரு தென்னந்தோப்புக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டையும் பலாத்காரமா அபகரிச்சு தான் வச்சிருந்தவங்க. அந்த வீட்டுல சலீம் என்ற ஒரு செம்பட தலையனும் மற்ற மிரேஸ் என்றவன் தான் பொறுப்பா இருந்தவையல். அந்த கேம்பில் ஐயாண்ட கேம்ப்னு சொல்றது, அந்த கேம்பில் தான் எங்களுடைய அப்பாவை 21ஆம் தேதி பார்த்துனாங்க. உள்ளுக்க வச்சிருந்தவங்க எங்களை கதைக்க விட்டவங்க, கதைச்சம் பேசினோம், எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த பார்த்தா எங்களோட ஊர்ல இருந்து ஒரு 20 பேருக்கிட்ட கடத்தி இருக்கிறாங்க. அவ்வளோ குடும்பங்களும் அங்கே நின்றவைகள். அது ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுகளில் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள், தெரிஞ்சு கொள்ளலாம் இனியும். அப்போ அவ்வளோ குடும்பங்கள் நின்றதை அந்த டைமில் அப்பா சொன்னார். இப்போ அந்த டைமில் நிறைய அமைப்புகள் இருந்தது, இயக்கங்கள். அதில் இபிஆர்எல், எப்பி பிரிவு, புளோட், அப்படி அந்த மாதிரி. அப்போ அதில் இவை புலிகளோட உறவாடி கொண்டிருந்த எங்களோட ஊருக்குள்ள இருந்த 2-3 பேரை பேரை குறிப்பிட்டு சொன்னேன். அங்க போய் அவையோட கதைங்க என்னத்துக்கு கைது செய்தான்னு தெரியல, அவர்களோட நீங்க கொஞ்சம் கதைச்சு பாருங்கொண்டு அம்மாவுக்கு சொல்லி அனுப்பி விட்டார். சரி, என்ன வீட்டை வந்துட்டு அடுத்த நாள் 22ஆம் தேதி
அங்கே போனாங்க. திரும்பவும் போன நேரம் அங்கே அப்பா இல்லை, அவங்களோட கேம்பில் இல்லை, வேறு நபர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தவை. அப்போ நாங்கள் சுற்றுமுட்டும் பார்த்தோம், இல்லை. அப்போ அந்த சளி மண்டபனைத்தான் போய் அம்மா கேட்டா, எங்கே இப்படி என்னுடைய கணவர் ரெண்டு கேட்ட இடத்துல அவன் எங்கேயோ ஒரு போய் சும்மா ஒரு கொப்பியை தட்டி பார்த்து, படிப்பறிவு இல்லை, என்னத்தை வாசிச்சானோ தெரியாது, தட்டி பார்த்துட்டு சொன்னான் அவரை மேலதிக விசாரணைக்காக துணுக்காய்க்கு அனுப்பியிருக்குது. துணுக்காய் தங்களுடைய சிறைக்கூடத்துக்கு அங்க அவரை விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யணும், நீங்கள் போகலாம் என்று சொல்லிட்டு 36 ரூபா காசும் அப்பாட சாரதி அனுமதி பத்திரமும் பொக்கெட்டில் இருந்தேன்னு சொல்லி அம்மாட கையில கொடுத்தாங்க. அப்ப அதையும் வேண்டிக் கொண்டு அம்மா வந்துட்டா. அதுக்கு பிறகு ஜாழ்ப்பாணத்தில் இருந்த புலிகளின் சகல காரியாலயங்களுக்கும் சென்று கடிதங்கள் மூலமாக, கோரிக்கை கடிதங்கள் மூலமாகவும் மற்ற நேரடியாகவும் சென்று எல்லா இடமும் போய் தேடினவா. அம்மா அப்பாட விடுதலைக்காக எல்லா இடமும் தேடினா எல்லா இடமுமே இங்கே இல்லை, அங்கே கொண்டு போனாச்சு, அங்கே இல்லை, இங்கே கொண்டு போனாச்சுன்னு ஒரு பதிலை சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் தெரிஞ்ச அம்மாவும் மருத்துவக்காரியா போனா. பிறகு எங்களோட பொருளாதார பிரச்சனைகள் அதனால அம்மா பிறகு துணுக்காய்க்கு அனுப்பியாச்சுண்டைக்க துணுக்காய் எங்கே இருக்கண்டே தெரியாது அந்த நேரம் அம்மாவுக்கும். அம்மா முலம் வயசுதான். அப்போ நாங்களும் சின்ன பிள்ளைகள், அந்த நேரத்தில் காசுகளும் இல்லை, அம்மாட்ட போக்குவரத்துகள் இடங்கள் தெரியாதுல அந்த துணுக்காக்கி செல்லுற ஒரு நோக்கம் கொண்டு இருக்கையில் அம்மா சரி விடுதலை செய்ய அப்பா வருவார் தானே, அவர் எந்த பிள்ளையும் செய்யவில்லை, அதால அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அப்போ வருவார் என்றதை பார்த்து இருந்து கடைசி 2009 யுத்தம் முடிவுக்கு வரும் வரைக்கும் எங்களுக்கு அப்பாட தகவல் எதுவும் கிடைக்கல. அப்போ 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களுக்கு புலிகளால் இழைக்கப்பட்ட அநீதியை பொது வழியில சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அதுக்கு பிறகுதான் நான் நினைக்கிறேன் நம்ம அந்த ICRC மனித உரிமை ஆணைக்குழுக்கெல்லாம் போய் புலிகளால் கடத்தப்பட்ட கடிதங்கள் கொடுத்து மற்ற காணாமல் போன ஒரு அலுவலகம் அங்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம். அப்ப அதன் ரீதியாக எங்களை ஒவ்வொரு இடங்களுக்கும் கூப்பிட்ட பேட்டியல் கொடுக்க அந்த எங்களோட நடந்த சம்பவத்தை பேட்டியாக கொடுக்குறது. அம்மா சில சமயங்கள்ல தான் வர்றதுக்கு சம்மதிக்காத காரணத்தால நான் போயிருக்கிறேன், நிறைய இடங்களுக்கு கொழும்பு வரைக்கும் போயிருக்கிறேன். அப்படி எல்லாம் சென்றும் நாங்கள் அந்த துணுக்காய்க்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அந்த துணுக்காய்க்கு அனுப்பியாச்சுன்னு சொன்ன பிறகு அந்த சின்னல இருந்தே அதையே நினைச்சு கொண்டு வளர்ந்ததாலேயோ தெரியல, நான் அந்த துணுக்காய் ஒருக்கா பார்க்க வேணுமென்ற ஒரு ஆவல் இருந்தது எனக்கு, அந்த சிறை கூடத்தை ஒருக்கா பார்க்க வேணுமென்று. அப்ப நான் அதுக்கு போறதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், அதற்கான சகல ஆவணங்களையும் திரட்ட வேணும். சர்வதேச அறிக்கைகள் கொஞ்சம் என்னுடைய கணவர் இப்போது அவர் கொஞ்சம் எனக்கு வழங்கி இருந்ததால அது கொஞ்சம் அதை கொஞ்சம் படிச்சு அதை கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது. அந்த சர்வதேச அறிக்கைகள் மற்றது அதுல இருந்து தப்பித்து வந்த ஆக்கள சாட்சியங்கள் மற்ற அந்த புகைப்படங்கள் மற்றது நிறைய அப்படி அங்க இருந்த விடுதலையான ஆக்கள், தப்பிச்சு வந்த ஆக்கள், அங்க வேலை செய்த ஆக்கள் அவையல் தந்த அறிக்கை நிமித்தம் நான் அந்த இடத்தை பார்க்கணும் என்று சொல்லி போவதற்கு தயாராகினேன். என்றாலும் அந்த என்னை நான் பலப்படுத்திக் கொள்ள வேணும் தானே. அந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்தை பார்க்க போகும்போது அதுக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும். நாங்கள் அந்த இடத்துல பல மாதிரியான ஆக்கள் வசிக்கிற இடத்துல பல மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், அதற்கு முகம் கொடுக்கறதுக்கு தயார்படுத்தணும் என்ன. அப்ப நான் என்னை தயார்படுத்தி கொண்டுதான் நான் அந்த இடத்துக்கு தனியத்தான் போனேன். என்னுடைய ஒரு நண்பியையும் கூட்டிக்கொண்டு, அவருக்கு கூட தெரியும் அந்த நண்பிக்கு நாங்கள் எங்க போகின்றோம் என்று, எனக்கும் தெரியல துணுக்காண்ட அங்கே இருக்குதான். அப்ப 2 பேருமே தான் லைன் பஸ்ல போய் அங்க நான் கொண்டு போன அறிக்கைகள் புகைப்படங்கள் மூலம் அந்த இடத்துக்கு சென்றடைந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது, இந்த இடம் தானோன்றது. அப்ப நான் அந்த அயல்ல இருக்கிற குடிமனைக்குள்ள போய் அந்த ஊராக்கள்கிட்ட ஒருவர் இருவர் இல்ல பல பேரிடம் நான் இந்த முகாம் துணுக்காய் சித்திரவதை முகாம் பற்றி விசாரித்திருந்தேன். அவர்கள் எனக்கு ஒவ்வொரு தரம் தந்த தகவலின்படி அது முழுமையடைந்தது. அந்த தகவல் இந்த இடம்தான் என்பதை உறுதிப்படுத்தியது. அப்போது நான் உள் நுழைந்து அதை பார்வையிட வேண்டும் என்று உள்ளுக்கும் போனேன். அந்த ஊர் ஒரு நபரோட இணைந்துதான் நான் அந்த ஊருக்கும் போனேன். அங்கே நான் கொண்டு சென்ற புகைப்படங்கள் எனக்கு தகவல் தந்த அடிப்படையில் சாட்சியங்கள்
அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் தந்த தகவலின் அடிப்படையில் அங்கே 99% உண்மையாகவே இருந்தது. அந்த கீழே நிலத்தில் கீறி சதுரப்பட்டியா இருந்த இடங்கள், மற்ற பங்கர்கள் இருந்த இடம் எல்லாம் இருந்தது. அப்ப நான் அதுகளை பார்த்துட்டு நான் யோசித்தேன், இதை பொது வழியில் போடுவதற்கு நான் விருப்பப்பட்டு நான் ஒரு காணொலியை அதில் பதிவு செய்து புகைப்படங்களும் எடுத்து என்னுடைய தந்தை அங்கேதான் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார் என்பதை முழுமையாக நான் அதிலேயே நம்பினபடியால் என்னுடைய தந்தைக்காக நான் ஒரு சிறு அஞ்சலியும் செலுத்திவிட்டு, தந்தைக்கு மட்டுமில்லை அங்கே எவ்வளவோ அப்பாவின் பொதுமகன்களை சித்திரவதைப்படுத்தி ரத்தம் சிந்த பண்ணி கொலை செய்திருக்கிறாங்க. அப்போ அவளா எல்லாரையும் நினைத்துத்தான் நான் அங்கே ஒரு சிறிய விளக்கு ஏற்றி விட்டு நான் வந்து திரும்பவும் அதே பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன். நான் அதை எனது முக புத்தகத்தினூடாக பதிவேற்றின பிறகு பதிவேற்றி ஒரு சில நிமிடங்களிலேயே எனக்கு அவதூறுகள், விமர்சனங்கள் நிறைய, என்னுடைய கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம், கொலை அச்சுறுத்தல்கள் எல்லாம் வந்துச்சுது. எல்லாத்தையும் தாங்கி கொண்டேன். நான் அதுக்கெல்லாம் முகம் கொடுப்பேன் என்ற ஒரு தைரியத்தில் தான் நான் அங்கே போனேன். அதால் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு திரும்பவும் நான் அதை விடவில்லை. இது நான் தனிய இதை வெளிக்கொண்டு வரக்கூடாது, இதை ஒரு ஊடகம் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். அதனால வெனச டிவி என்று ஒரு வெனச டிவி அவையில இங்கே வரவழைத்து அவர்களுடன் சேர்ந்து திரும்பவும் அங்கே போனேன். எனக்கான சகல பாதுகாப்புகளுடன் தான் நான் அங்கே போனேன். நான் தனியாக போனாலும் நான் எங்கெங்கே நான் அங்கே செல்ல போகின்றேன் என்பதை தெரிவிக்க வேணுமோ அங்கெல்லாம் தெரிவித்து எனக்கான முன்னாயத்தங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் அங்கே போனேன். ஆனால் அங்கே என்னுடைய சகல தகவல்களும் காணொலியாக்கப்பட்டு நிறைவடைந்த பின்னர் வெளியில் வரும்போது அங்கே துணுக்காயும் இல்லை, மல்லாவி அப்படி தூர இடங்கள்ல இருந்த நபர்கள் எல்லாரும் ஒழுங்கமைக்கப்பட்டு ஒரு 1 hour எடுத்துச்சு. அவை எல்லாரும் ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டு வந்துச்சுன்னா அப்படி அதுல நான் போன இடத்துல நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்டு இருந்தேன் தானே, இப்படி துணுக்காய் வதை முகாமில் நின்று நான் பதிவு போட்டேன்னு சொல்லி. அப்ப என்ன அவைகளை நான் கண்டு அதில் வச்சு கடுமையாக விமர்சனங்கள், அவதூறுகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெண்ணை அலங்கோலப்படுத்தவும் ஏழுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன வசப்பாடிச்சு நம்ம எல்லாரும், முழுக்க ஆண்களும் ஒரு சில பெண்களும். ஆனால் அதுல அரைவாசி பேருக்கும் தெரியும் அங்க அந்த துணுக்காய் வதை முகம் இருந்தது என்பது தெரியும். 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்ததுகளுக்கு தெரியாது. அதுல 1-2 நின்றதுகள் சமூக விரோத செயல்ல ஈடுபடுற கட்டா காலிகள் மாதிரி ரோட்டுல திரிகிற நபர்கள் ஒரு சில பேர், அவர்களுக்கு வரலாறே தெரியாது. அவர்கள் அதுல நின்று அடிப்பதற்கு கையோங்குவதும் தூசண வார்த்தைகளை பிரயோகிக்குவதுமாக நின்றார்கள். அப்படி ஒன்று இங்க இல்லையண்டு. அப்ப அதுல முக்கியமாக ஒருத்தர் வதனன், பிரசாத் அண்டு மற்ற குமாரண்டு அவரெல்லாம் இப்ப ஆமீண்ட இதுலதான் வேலை செய்யற. முதல் இயக்கம் இருக்க இயக்கத்தோட நின்றுச்சிடும். பிறகு இப்ப ஆமி இருக்கே ஆமீண்ட இதுல வேலை செய்யறார். அன்றைக்கு பிறகு அதுல நின்று இஞ்ச அப்படி ஒன்றும் இருக்கலையன் வதனன் சொல்லுறார். அவருடைய தந்தையை கூட அந்த துணுக்காய் வதை முகாமில தான் வச்சிருந்திருக்கிறாங்க. அதை கூட மூடி மறைச்சு அந்த துணுக்காய் வதை முகாமில இந்திய நாமி தன்னுடைய தந்தையை வச்சிருந்ததாக குறிப்பிடுகின்றார். அதுல தான் தன்னுடைய தாயாருடன் நடந்து வந்து பார்த்தேன்னு சொல்லி. மற்றது அவர் பிரசாத் சொல்ற காணிப்பிடிப்புக்காரன், அவர் அதுல நின்று நீ நான் இப்படி அவர்கிட்ட மனுஷியையும் அப்படித்தான் அவர் கதைக்கிறவர் போல இருக்கு. அவர்கிட்ட இப்ப இட்ட வரைக்கும் அவருடைய மனுஷி ஆசிரியை, அந்த ஆசிரியை என்னத்தை தான் படிப்பிச்சு கிழிக்கிறாவோ தெரியல. அவ ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் தனது கணவனை கேட்கலாம். அவள் ஒரு பெண், ஒரு பெண்ணை நீ பொது வழியில் அப்படி அவதூறு பேசுவார். அப்படி அவர்கள் அதுல நடந்து கொண்டு முடிச்சு நானும் அந்த இதை கடந்து வீட்டை வந்துட்டேன். அவ என்ன முழுமையாக சொல்லி நம்ம பார்த்தா துணுக்காய் புலிகள் சித்திரைவதை முகாம் என்ற ஒன்று அங்கே இருக்கவில்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும்.
உலக வரைபடத்திலேயே இல்லாத தமிழீழத்தை இருக்குதுன்னு சொல்லி கனவுலகத்துல வாழ்றவ தான் இவ. கனவுலகத்துல வாழ்ற இவதான் சகல சர்வதேச அறிக்கைகளும் சொல்லுது. துணுக்காயில இப்படி ஒரு சித்திரவதை முகாம் கொலைக்களம் உண்டு, இயக்கத்தின் புலிகளின் கொலைக்களம் ஒன்று இருந்தது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற கொலைக்களத்தை இல்லை என்று வாதாடுறதும் இவதான். விளங்குது என்னண்டா வரைபட உலக வரைபட மேப்பிலேயே இல்லாத தமிழத்தை பிடிக்கிறதுக்கு நிக்கணும் மிஞ்ச. அதே மாதிரி தான் சர்வதேச அறிக்கையோட இருக்கு துணுக்காயில இந்த சித்திரவதை முகாம் இருந்ததுன்றத கூட இல்லையண்டு நிக்கணும். இப்படித்தான் என்னண்டா அவர் பிரபாகரன் என்ற மோடையன் இருக்கிறான் தானே, அவனாம் அவ தாய் என்றவா பார்வதி என்றவா சொல்லுறா. பார்வதி என்றவா யாருக்கு ஒரு ஆளுக்கு சொன்னவா உண்டு. அவன் வந்து இறந்த நாளாம் இன்றைக்கு. எந்த பிள்ளையா இருந்திருந்தா பிரபாகரமாய் ஒரு கொலகாரன் இருந்திருந்தா நஞ்சு ஊத்தி சாகொல்லியே இருப்பேன். எந்த ஒரு புள்ள செத்தா போல எனக்கு ஒரு குறையும் பெறாதன். என்னடா இத்தனை லட்சம் சினத்தை முடமாக்கி போட்டு செத்து போனவன் பொறுக்கி. அந்த தாய் சொல்லி இருக்கிறாவாம் அப்ப இருந்த காலத்துல தனக்கு ராசம்மாண்டி இவா வந்து புருஷன் வேலு பிள்ளை என்றவர் வந்து அரசாங்க உத்தியோகம். அப்ப அரசாங்க உத்தியோகத்துல இருக்க அங்க அனுராதபுரம் சைட்டுக்கு ஏதோ வேலை மாற்றம். அப்ப அங்க அனுராதபுரம் புத்தலன் ரோட்டில் வசித்து வந்தவையாம். அப்ப பிரபாகரன் சின்ன பொடியனாம். அப்ப பக்கத்துல இருக்கியாம் ராசம்மாண்டு இவாக்கு பார்வதிக்கு ஒரு நண்பி இருந்தவாவாம். அந்த நண்பியாம் சொன்னாவாம் தன் கணவனை சிங்களவன் ஒருவன் சிங்கள இன விரோதிக்கோ ஏதோ ஒன்று வேண்டிய பாசையில சொல்லிவினோம். இன விரோதிக்கோ அவையர் சுட்டு கொண்டு போட்டாங்களா. அதால நான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் தொல்லைகள் தாங்க இல்லாது அவன் கஷ்டங்களை சொல்லிக்கான் பிரபாகரன் கேட்டுக்கொண்டு இருந்துட்டான். சும்மா அந்த நேரம் தானே அவருக்கு டக்கண்ட அப்படி ஒரு மாற்றெண்ணம் வந்ததான். தங்களோட பொம்பளைகள் புருஷன் மேரேஜ் கொண்டு தங்களோட பொம்பளைகள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கணும் தானே அவர் துப்பாக்கி எடுக்க வழிகிட்டவரான். பொறுக்கி தானும் அதே வேலையை தானே செய்தவன். ராசம்மாண்ட புருஷனை சிங்களவன் சுட்டான். நீ பொறுக்கி தமிழனே இல்லையே சுட்ட நீயும் அதே தானே செய்த. நீ நியாயப்படுத்தினாவன் பார்வதி. எல்லாத்தையும் விடுவோம். சரியோ சரி. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா உங்களை எல்லாருக்கும் அந்த துணுக்கா சம்பவத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஆதாரங்கள் நூற்றுக்கணக்கு இல்லை, ஆயிரக்கணக்குக்கு மேல. நேரடி சாட்சியங்கள், அங்கு வேலை செய்தவர்கள், மற்றது அங்க கொல்லப்பட்டவர்களின் ஏனைய குடும்பங்கள், விடுதலை செய்யப்பட்டவர்கள், தப்பித்து வந்தன அனைத்தையும் எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு நான் இப்ப என்ற தந்தைக்கு நீதி வேண்டி கொழும்பில் உள்ள ரிட்மனு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அங்க வழக்கு தாக்கல் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். சரியா? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு சட்டத்தின் நிமித்தம் ஒரு குடிமகன் இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திற்கும் செல்லலாம். அவனுக்கான அனைத்து சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கு அது செல்றதுக்கு. சரி, அந்த நிலையில அந்த துணுக்க புலி கொலைக்களத்துக்கு முன் அங்கு அப்படி ஒரு கொலைக்களம் இருக்கவே இல்லை என வாதாடிய உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப விவரங்களும் தற்போது என்னிடம் உள்ளது. சரியோ? நீங்க வாதாடினீங்க தான் எல்லாரும் அப்படி ஒன்று இங்க இருக்கவே இல்லையாண்டு. சரி, அப்படி இல்லையாண்டு வைப்பேன். நான் சொல்லுறேன் அங்க அப்படி ஒன்று இருந்ததுன்றது. நான் சகல சர்வதேச அறிக்கை, சகல ஆதாரங்கள், ஆவணங்கள், சாட்சியங்கள், மற்றது சரி சாட்சியங்கள் எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு நீதிமன்றத்துக்கு போறோம். நீங்களும் அதே மாதிரி இல்லையான்னு சொல்றீங்க தானே. உங்களோட சாட்சியல், உங்களோட ஆதாரங்கள், உங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க நீதிமன்றத்துக்கு.